Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் அல்டிமேட் ரெஸ்டாரண்ட் வந்தோம். இங்கே வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம். நானும் கோகுலும் வந்தோம். வந்தோடனே என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசித்தோம். கோகுல் சொன்னாப்புல மசால் தோசை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னாப்புல. ஒரு பக்கம் எனக்கு ஆனியன் தோசை மசால் தோசை இது ரெண்டும் இப்போ வந்து நம்ம அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். மசால் தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னாங்க. ஏன்னா கோகுல் சொன்ன மாரி உள்ளே வந்து அதாவது கிரிப்ஸியான ஒரு தோசை. அந்த தோசைக்குள்ளே மசாலா கரெக்டாக வெந்த மாரி கரெக்டாக பக்குவமாக வச்சுருந்தாங்க. அது மசாலானாலே நமக்கு வந்து என்னென்ன மசாலா இருக்கும், அதாவது க்ரீன் பீஸு ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கு இந்தமாரி தான் வைப்பாங்கன்னு பார்த்தேன். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்ல ஒரு டேஸ்டியான மசால் தோசை. அதாவது அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் 9 ரியாலுக்கு மசால் தோசையும் ஒரு ஆனியன் தோசையும் சாப்பிட்டோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபுட்டாக இருக்குது. அதாவது டின்னர் நான் எப்போவுமே வந்து லஞ்சு தான் இங்கே ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்தோடனே சரி ஆர்டர் பண்ணோடனே எங்களுக்கு வந்து நிச்சயமாக நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்தமாரி ஒரு கிரிப்ஸி ப்ளஸ் வீட்டில் செஞ்ச மாரி உள்ள ஒரு மசாலா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாரி நம்ம சொல்லுவோம் 5 வகையான சட்னிகள், அதாவது ஒரு 2 வகையான சட்னி வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று தக்காளி சட்னி, அப்புறம் சாம்பாரும் நல்லா இருந்தது. ப்ளஸ் தேங்காய் சட்னி, அடுத்தது தக்காளி சட்னி ரெண்டுமே வந்து ஒரு டேஸ்டான ஒரு சுவையாகவும் இருந்தது. தோசைனாலே நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது கிரிப்ஸியாக இருக்கணும். அதே டயத்தில் மசால் தோசையை பொறுத்தவரையும் மசாலா வந்து ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ஸ்பைஸியும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும். அது வந்து இங்கே வந்து ஒரு ஒர்த்தபுள்னு சொல்லலாம். அதாவது இந்த மசாலா வந்து கொஞ்சம் நமக்கு சாப்பிட டேஸ்டியாகவும் இருந்தது. கோகுல் சொன்னாப்புல கிரிப்ஸி நல்லா இருக்குது தோசை அப்படின்னாப்புல. சரி நான் வந்து ஆர்டர் பண்ணது ஆனியன் தோசை தான். ஆனியன் தோசையில் மேக்ஸிமம் வந்து தோசைனாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்களே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா தோசை எல்லா இடத்துலையும் ஒரே மாரி தானப்பா இருக்கும், இங்கே என்னப்பா டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஆனியன் தோசையில் கொஞ்சம் பொடியும் போட்டிருந்தாங்க. நான் கேட்டது ஆனியன் தோசைன்னு எப்படி பொடி மிக்ஸ் ஆச்சு அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, பொடியும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனியனோடு பார்க்கும்போது லைட்டாக தான் மிக்ஸ் ஆகிருந்தது. அந்த பொடியும் ஒரு டேஸ்டியாகவும் இருந்தது. ஆனியனை வந்து நல்லா வந்து அதாவது இந்த ஆனியன் தோசையில் ஊத்தப்பமாக இருந்ததுன்னா சில ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா அது ஊத்தப்பம் வந்து கொஞ்சம் அது மீடியம் லெவலில் வச்சுருப்பாங்க, ஆனியன் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கிரிப்ஸி தோசையிலையும் ஆனியன் நிறையா போட்டிருந்தாங்க. அதுவும் சின்னதாக பீஸாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தூவி விட்டுருப்பாங்க. ஆனால் அந்தமாரி தூவாமல் கரெக்டாக ஒரு லெவலாக யூஸ் பண்ணி தோசை ஃபுல்லாகவே ஆனியன் போட்டிருந்தாங்க. ஆனியன் தோசை சாப்பிட்றது இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு அதாவது எப்படி நம்ம உடல் அதாவது சூடு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ஆனியன் தோசை சாப்பிடும்போது ஒரு குளிர் விஷயத்தை நீங்கள் உணர முடியும். அதனால் நான் ஆனியன் தோசை சாப்பிட்டேன். இப்போ வெயிலுக்கு ஆனியன் தோசை சாப்பிட்றது தானே நமக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குமேனு. ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருந்தது. எனக்கு பிடிச்ச வரைக்கும் செம்ம டேஸ்ட்டு தான் அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டின்னர் சாப்பிட்டதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்களும் அங்கே போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தோசையெல்லாம் எப்படி டேஸ்ட்டாக இருந்தது, சாம்பார் சட்னிலாம் எப்படி டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபுட்டோட நல்லா சாப்பிட்டோட ஒரு நல்ல மன ஆத்மா திருப்தியாக சுவையாக சாப்பிட்டதோட திருப்தியோட இந்த ஃபுட் ரிவ்யூ அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டது செமையாக இருந்தது. ஓகே, நீங்களும் போய் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Morning Moon.